அதான் நீங்க மேல குறைங்க கீழே குறைங்க நீங்க மேல குறைங்க நான் அச்சு உள்ள கீழே வந்து குறோம் தாத்தம் கொதிரு போற சாருக்கு எடுத்து தாத்தம் படித்தால் இங்கு விஞ்ஞானங்கள் வராமல் பாரதஞ்சோராமல் மக்களுக்கு பெருமையா கருதி கைவடித்தால் வீராங்கவியத்தை அங்கு விரும்பி கைவடித்தால் விருத்தி சொல்ல முடியாது கொஞ்சம் சுருக்கமாய் சொல்லியல்லோ முடிக்கின்றேன் பாரதத்தை இந்த சபைதானிலே இருக்கும் பெரியோர்கள் கல்விதானில் சிறந்த கணவன்யாளர்களும் சத்தமாலை அடக்க வேண்டும் ஒரு முகத்தை சபை அடக்கி கேட்க வேண்டும் கண்மணியே சமூகரே வீராம்பரத்தி பெற்ற விருது பெற்ற சமூகரே வெள்ளாங்குளத்தேரி மேற்கு கரை ஒரம்மாடா சோடும் மாய்ந்த வீரணியை தோல்தனிலே ஓட்டுமாடா பூந்தை பழமரமாம் குயிலனையும் பொம்மரமாம் குயிலனையும் மரத்தை அடிநொடியை தைக்குமாடா குடும்ப குத்திகையில் எடுத்து சூழ வண்டி மேலேற்றி எங்களை பேனையால் வேட்டையும் காட்டுமாடா விருது பெற்றார் விருது பெற்ற சாம்புகாரே வெற்றி பரணகுலம் சங்கிடும் பரத்தி பெற்ற சமத்துள்ள சாம்புகாரே அக்கினியில் மூழ்கி வந்த அபிஷேக பத்தினியால் ஆங்கார கரியட ஆத்தலுட சன்னதியில் கொஞ்சம் மனச்சலுப்பும் இல்லாமல் மாறாட்டம் இல்லாமல் உடம்பை கடம்பாய் வாட்டறினால் ஆண்டு 12 மரத்திற்கும் ஐதானமே ஓனாலும் மேற்கே மலையாளம் ஆத்தான வேலைக்கு வருவாட மேனாட்டு வேடுவர்கள் அங்கு வீற்றிருக்கும் வேளையிலே மாறி மாறிட்டு மழையில் மிக வில்லாமல் பூமி வறண்டு புனகு மிக வில்லாமல்
தலையூர் காளி தான் வளர்க்கும் வன்றியது இறையும் அது சிக்காமல் ஏங்கியே வன்றியது இசாகமுடனே நெல்லிவள நாட்டை நேராக நோக்கி வயல்களிலே தான் புகுந்த வறுமையுள்ள வன்றியது தென்னல் கதிரை எல்லாம் திண்டளித்த வன்றியது ஒன்னர் சங்கர் பூங்காவில் புகுந்தே பாடுத்துறங்கும் இரவிலே தான் எழுந்து இனியதோர் கதிரை எல்லாம் இன்று அறுவறுத்து திரும்பி வந்து பூங்காவில் படுத்துறங்கித்தான் இருக்கும் பலமான வன்றியது இப்படிக்கும் வன்றியது இருக்கும் அந்த வேளையிலே பூக்கூடை ஒன்றும் அல்ல அங்கு பூவெடுக்கும் நம்பியானும் பன்றி அருகில் வந்து பறந்தோடி பூவெடுத்தான் அதம்பிடவே வன்றியது ஐயனும் மேகில் விழுந்தான் புத்தி கிழித்ததுவே ஒற்றவனார் பாப்பானை அங்கு முதுகை கிழித்ததுவே மூட்டமுள்ள பாப்பானை முதுகை கிழிக்கும் அப்போ முடிக்கி தூரத்தியது பாப்பானந்தான் எழுந்து வளரி எங்கே தானோடி பொன்னரிடம் சொல்லி பொங்கி மிகவழுதான் அச்சேதிதான் கேட்டு அண்மையுள்ள பொன்னருந்தான் உங்காவனத்தை போய் பார்த்தார்கள் அந்நேரம் சோலையெல்லாம் தான் அழித்து சுற்றி படுத்திருக்கும் கோலத்தை கண்டு கோவித்து பொன்னருமே அந்த சனமே அடைவாக ஊரில் வந்து யானை படை சேனை அடங்கலுமே கூட்டமிட்டு குதிரை படை சேனை கோடி படை கூட்டமிட்டு வெளியிலே தான் வந்து அங்கு விருப்பமாய் கூட்டமிட்டு பூங்காவனம் நோக்கி போகின்ற வேளையிலே அங்கு தங்காலும் தானும் வந்து தயவுடனே எது சொல்வாள் தங்கரி முன்னழக தமிழ் வீமார் அண்ணாவே வரத்தால் பிறந்ததன்னா மாகாளி வந்தியது 60 அடி கொம்பனது யானை பழம் உடலுவே 70 அடி கொம்பனது அங்கு எரித்தாரை மாவிளக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து நீங்களுமே திட்டமுடன் போய் வாரும் என்று சொல்லி ஏவினார் அரண்மனைக்கு அச்சேதிதான் கேட்டு அண்மையுள்ள சங்கருந்தான் அரண்மனைக்கு ஆள் அனுப்பி இங்கு ஆனதொரு தம்பி சங்கன் 7 ஆணை கட்டி அடித்த அங்கு இரு புலக்கை தான் எடுத்து படைமுரசைத்தான் முழக்கி பாங்காக புகையிலே அங்கு தமுக்கோசைதான் கேட்டு தானந்த வன்றியது அப்பால் ஒரு வனத்தில் அடைவாக போனது பார்த்தார்கள் சோலையிலே அங்கு பன்றிதனை காணாமல் தாரை எடுத்துமே தம்பி சங்கன்
புகழுத்தான் மண்மோந்து உதரிக்கும் மங்கை நல்லா சித்துணியாய் தாரை மேல் தொடர்ந்து தானங்கே புகையிலே வனத்தில் படுத்திருக்கும் அங்கு மாகாளி வண்டிதனை கண்டுமே எல்லோரும் அங்கு கருமலைக்கே ஒப்பனவே யானையை விட்டார்கள் அங்கு அடித்துமே கொல்லும் என்று கொள்ளடித்தாற் போல் குமுழுதே யானைகளும் மலைச்சல் கடிக்குதென்று மகிழ்ந்தே உறங்கிடுமாம் உறங்கியே கண்ணிவித்து உறும்பை மிக பார்த்ததுவே யானையை கண்டும் அப்போ நரம்பியே வன்றியது வாழை முடிக்கு வகையுடனே தான் நோயி ஈரமாய் சோகில் ஈரமாய்ப்படுத்துவார்கள் என்று சொல்லி அவன் நாங்கார கோபமுடன் கொங்கு வெறுத்தவனும் அங்கு கொன்னை பூத்தவனும் வேங்கை அடர்ந்தவனும் அங்கு வெங்கலப்பூ பூத்தவனும் பணமாய் வனம் தாண்டி வருகின்ற வேளையிலே பண்டிதானை கண்டானே பாருலகில் தம்பிசங்கன் கண்டுமே எல்லோரும் கடுங்கோபம் தானாகி ஏழானை தானிலே அங்கு இரு புலக்கை தான் கொடுத்து போடும் என்று விட்டார்கள் புண்ணியனார் யானைகளை அங்கு ஏதி விட்ட யானைகளும் இரு புலக்கை தான் எடுத்து பூமி அளந்திடுவே போட்டுதே அப்போது யானையை கண்டும் அங்கே நலரியே வன்றியது மலையில் சிலையோட அங்கு மண்டியிட்டு தானோட நாய்கள் எல்லாம் தானோடி நலமாய் கூறு காட்ட உடற்கரிய குத்தி கொண்டதுவே நாயைத்தான் மீறி நலமாக போகுதென்று சொல்லி தன்னூர் திசை நோக்கி தானங்கே போகுதென்று இத்துளி நாய்க்குட்டியை சீக்கிரமாய் ஏறிவிட்டார் மானம் பார்த்து உழையிட்டார் அங்கும் மங்கை நல்லா சித்துளி நாய் மின்னல் போல் மின்னி வேகமுடன் தானோடி உறங்காலை பற்றி பிடித்து வைத்து கொண்டதுவே பிடித்தவுடன் பன்றியது ஏங்கியே வீருட்டது ஈருட்ட சத்தம் முதை விதமுடனே தான் கேட்டு ஓட்டமாயோடி ஒரு நொடியில் மூவர்களும் வெள்ளிக்கெட்டு வேலை விதமுடனே கையிலெடுத்து கன்றந்த பன்றிதனை கைதனிலே வேல் வாங்கி குத்தியான போல குழவையிட்டு பன்றிதனை அண்டஞ்சிலையும் ஆக்கரித்த பன்றியது தலையூர் காலிக்கு அபயம் என்று சத்தமது பன்றியை கொண்டும் அங்கே பரிவாக சங்கருந்தான் கரிக்கொம்புதான் ஊதி கனகவடை கூட்டமிட்டு பல்லாக்கின் மேல் பரிவாக சங்கருந்தான் சிற்றுளி நாய்க்குட்டியை சீக்கிரமே தானம் வைத்து சிற்றாவை பட்டினமே சீக்கிரமே வந்து சேர்ந்தார்.
அந்த சபையும் வரிசையாய் போட்டார்கள் 17,000 கூறு பாங்குடனே போட்டார்கள் வீடுகள் தப்பாமல் உண்மையாய் தாங்கொடுத்து வரிசையுடனே வாழ்ந்திருக்கும் நிலையிலே